மக்களே வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ. தமிழ் சொந்தத்தில் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறேன்னா, ரம்யா பாண்டியன், அருள்நிதி, அரவ், பேபி கிருத்திகா இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற அருள்வான் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அருள்வான் இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லலாம். இதில் பேபி கிருத்திகா அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயின் அப்படின்னு அந்த பற்றி சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலைவாழ் மக்களில் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் பல பேரால் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இதனால் அந்த பேபி கிருத்திகாவுக்கு ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து படித்து தன்னோட சமுதாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேலே உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையோடு இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா கிட்ட போய் நான் படித்தே தீருவேன், பல தடைகள் தாண்டி நான் படிப்பேன் அப்படின்னு சொல்ல போக இதுக்கு அந்த ஊர் ஜனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் அருள்நிதி கலெக்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உள்ள வராப்புல இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, அதெல்லாம் இந்த பல தடைகளை தாண்டி அந்த குழந்தை படிக்க போச்சா இல்லையா, இதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு, இதெல்லாம் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் சுகுமாரன் அவரோட விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த மலைவாழ் மக்களோட அந்த நடைமுறையாகட்டும், அதே நேரத்தில் அவங்க இருக்கிற அந்த இடங்களாகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற லாங்குவேஜ் மலையாளமும் தமிழும் கலந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இந்த படத்தில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஸ்கூலில் ஒரு மலைவாழ் மக்கள் இருக்கிற ஒரு குழந்தை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வரும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு இஷ்யூவாக வந்து நம்ம பார்க்குற நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தெளிவாக காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வருது, அந்த குழந்தை எப்படி முன்னுக்கு வர முயற்சி பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அதனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக ஒரு மலைவாழ் மக்கள் ஒரு கலெக்டர் பல போராட்டங்களை தாண்டி எப்படி கலெக்டர் வந்து மீட் பண்ணுறதுல எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெளிவாக பண்ணியிருப்பாங்க. இதில் ஆரவ் அவர் கொடுத்த ரோலை அவர் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ரம்யா பாண்டியன் அவங்க கொடுத்த ரோலையும் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேபி கிருத்திகா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பரான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருள்நிதியாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா வராப்பில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கதையாகவும் செகண்ட் ஹாஃபில் ஒரு கதையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. அதுவே அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஒரு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம 2 படம் பார்த்துட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கொடுக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். அருள்நிதி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலெக்டராக உள்ள வரப்பில்ல கலெக்டர் வந்து அவர் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தார், அந்த குழந்தைங்கள்லாம் எப்படி படிச்சுதா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கொண்டு வந்து நல்லா முடிச்சிட்டாங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் VTV அவர் கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் காளி வெங்கட் இந்த மாதிரி பல முகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த ரோலை அவங்கவுங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர் ஒன்றுமே அது கொடுத்த கேரக்டர் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கை பொறுத்த அளவுக்கு என்னை 10 வரலாம் அந்த அல்லிப்பு வேசாங்க, அதே நேரத்தில் சந்திர சூரியனு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, ரசிக்கும்படியாக இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்வேன். என்னை 10 வரலாம் ஓவராலாக இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னன்னா 5க்கு 3.5க்கு 3.2 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்ன 10 வரலாம் இது கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருமே மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வருது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதனால் உங்கள் குழந்தைங்களும் நாளைக்கு ஸ்கூலுக்கு தேடி போவாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாரும் கண்டிப்பாக இந்த ஃபிலிமை பாருங்கள். ஓவரால் ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.